உற்சாகமாக ஏற்றுக்கலாமா? என்ன இருந்தது? தொடாதே அப்படின்னு போட்டு அவ்வளவுதான். அது என்ன தெரியும்? தொடாது. ஆனா அது தொட்டா ஏதோ தப்புன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது பின்பற்றி நமக்கு தெரியல என்னன்ட்டு. இதை தொடுறாங்க, அதை மாட்டிக்கிறாங்க. யாருதான் கும்பு மாஸ்டர் இருந்தாலும் சரி, டாக்டர் இருந்தாலும் சரி, யாரும் இருந்து இவரோட ஜபம் மாத்திரம் தான் அது இருக்கணும். அந்த என்ன இது தொடாதுன்னா பாவத்தை நாம தொடக்கூடாது. அதுதான் கடைசி என்ன வந்தாங்க என்ன முடியாது அந்த புள்ள பையன் கட்டில யாரோட தூக்கி போயிட்டான். நல்ல பெரிய கை தட்டலாமா? இந்த சின்ன இடத்துல இப்ப நம்ம தம்பி தங்கச்சிங்க தாளந்துகளை வெளிப்படுத்தாலும் நான் நினைக்கிறேன் இல்லை. அது ரொம்ப பிராக்டிஸ் கூட இல்லை. இந்த போஸ்ட் மாடர்னிட்டி பொண்ணு சொன்ன மாதிரி இந்த அதிநவீன உலகத்துக்கு ஏற்ற நாடகத்தை அப்படியே மாற்றி அமைச்சு அதுவும் பெண்கள் சகோதரிகள் வந்து வாலிப தங்கச்சிங்க ரொம்ப பெண் எடுத்தாரு. வாலிப தம்பிகளுக்கு கொஞ்சம் தான் பாட வச்சாரு. தங்கச்சின்னா நான் பார்க்கும்போது ஆர்டர் சொன்னார், நீ தானே பாட போறேன்னு கேட்டாரு. எனக்கு ஒரு காரியம் நேற்று வந்துச்சு. அந்த காரியம் ஜோன்ஸ் கையில் வந்துட்டு போறேன். நடிச்ச அத்தனை பேருக்கும் அவன் சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தார். நடிச்ச இணைந்த அத்தனை தம்பி தங்கச்சிகளும் அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு கொடுக்காத உற்சாகப்படுத்த அடுத்த முறை உங்களுடைய திறமைகள் இன்னும் எல்லாம் ரொம்ப என்னுடைய உள்ளத்தில் ஆவியை எழுப்பிக்கொண்டே இருந்துச்சு. இப்படிதான் பிள்ளைங்க இருக்காங்க. ஏசாமே காதலுக்கு ஜெபம் பண்றாங்க. கவலைப்படாதே சகோதரா அதை பார்த்து எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன். காதலை தான் சேர்த்து வைக்கலாம். கிசாஸ் தான் அப்படி ஆர்டர் செய்ய மாட்டாரு. ஆனா அப்படி ஜெபம் பண்றாங்க பசங்க. ஸ்கூல் பசங்க எப்படி ஜெபம் பண்றாங்க? 25 லைனுக்கு மேல இருந்தா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் 12ஆம் கிளாஸ் ஆர்டர் கேள்வி வரவே கூடாது. ஆர்டர் எப்படி வராம இருக்கான்? அதை படிக்கணும். சரி, ரொம்ப சந்தோஷம். இதை ஊக்குவித்த போதங்க ஐயா கை தட்டலாமா? எல்லா ஊழியர்களும் தேவைகள் நிறைய இருக்கு. இந்த நாள் போய் காரியங்கள் சமைக்க இந்த வாலிப கொண்டாட்டத்துக்கு பல செலவுகளுக்கு கொடுத்த கத்துடைய பிள்ளைங்க இருக்கு. அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நிறைய கொடுத்தீங்க, அது கணக்கு இல்லை. உற்சாகமாய் கொடுத்தீங்க. அல்லேலூயா. நன்றி. நல்ல ஒரு பிரியாணி வாசனை அதுவே இருந்து ஆனா நல்ல ஸ்மெல். நாங்க முன்னாடி எது கொடுத்தாலும் நல்ல பசியா இருக்கும். நல்ல டைம் கரெக்ட் டைம் நீங்க சாப்பிட போறோம். எங்களுக்கு சண்டேலாம் 2 மணிக்கு தான் கிடைக்கும். 1 மணிக்கு தான் சர்ச்சு முடிச்சுட்டு வந்து கறி வாங்கி தருவோம். அதாவது 2 மணிக்கு தான் எங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு 1 மணிக்கே சாப்பிட போறோம். கத்துருக்கு எல்லாம் ஜாம் பண்ணி முடிச்சுக்கலாம். முதல்ல இந்த பிள்ளைங்களுக்காக அப்பா அம்மா கை நீக்குவேன். எங்க பிள்ளைங்க கடைசியுமே இது மாதிரி ஒரு சாட்சியா இருக்கணும். எல்லாம் அப்பா அம்மாக்கள் நடிச்ச இந்த நாடகத்தில் ஈடுபட்ட அத்தனை பெற்றோர்கள், ஈடுபடாத பெற்றோர்கள் கூட கேள்வி என் பிள்ளைங்களாம் சாட்சியா மாறினாங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என் பொண்ணு அது மாதிரி வளர மாறணும். என் பையன் நடிச்சு டான்ஸ் ஆகணும். கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த 23ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் இந்த 1 மணி வரைக்கும் இந்த எலியா ஜப வீட்டில் நடந்த வாலிபர் கொண்டாட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்தின் மூலமா எங்களோட பேசுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் மூலமாய் நாங்கள் எப்படி வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி எல்லா நாடகங்களும் இருந்தது. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட, மாம்ச இச்சைகளுக்கு சிலுவையில் அமைய. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து உடையவர்கள். என்ன சத்தமா? கிறிஸ்து உடையவர்கள் உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். இனி நான் கிறிஸ்துவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். தனக்கு திறமைகள் சாதாரணமா இருந்தாங்கப்பா. இந்த மேடையில வரும்போது அவங்க நடனம், அவங்க நாடகம், அவங்க அந்த எக்ஸ்பிரஷன், அந்த முக பாவனை எல்லாம் நன்றியப்பா. நீங்க கொடுத்த தாங்கப்பா. வருகை வருகை அது உங்களுக்கு பயன்படணும். எல்லாருமே பிசாசு கண்டு வைக்கக்கூடாது.
போனவன் தோற்று போனவன். எங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னும் அநேக வாலிபர்கள் இங்க பள்ளிக்கல்ல இருக்காங்கப்பா. இந்த ஏரியா ஜபத்தை சுத்தி இருக்கிறாங்கப்பா. ஒரு பெரிய மாநகராட்சியாக மாறி இருப்பா. எல்லாரும் ரட்சியம் ஆண்டார். யாரெல்லாம் ஒளி பெற்றவங்க ரட்சியம் ஆண்டார். இது நல்ல விழாவை ஏற்படுத்தி போனதற்காக குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த விழாவிற்கு கொடுத்த தாங்கின ஜெபித்த உதவின அத்துணை குடும்பங்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியுமாய் இந்த ஒரு விசை தங்கள் திறமைகளை தாளந்துகளை நடனங்கள் மூலமாய் நாடகங்கள் மூலமாய் உண்மையான வெளிப்பாட்டுகள் மூலமாய் உமக்கு மகிமையாய் செய்த அன்பு தம்பி தம்பிகள் இதை இயக்கின அன்பு தம்பி ஜோன்ஸ்காக மகள் டியூனாக்காக அவர்களோடு இணைந்து செயல்பட்ட எல்லா வாலிபர்களுக்காக இதுக்கு ஆலோசனை கொடுத்தவர்களுக்காக ஆண்டவரே அதிநவீன உலகத்துக்கு ஏற்ப இந்த நடனங்கள்லாம் அமைந்ததற்காக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதி செய்த கரங்களை ஆசீர்வதி நாங்கள் உண்டு பெற நடந்து சாட்சிகளாக உதவி செய்யும் உணவின் பொழுதும் ஒழுங்கும் கிரமமாய் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் சபை பெருக போவதற்காக நன்றி, கட்டி எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஞானத்தின் வாசலாய் ஒரு வெற்றிகளாய் ஒரு பெரியவராய் ஒரு கலசமாய் ஒரு கிறிஸ்தவாய் அந்த பருவ ஏற்படுவதற்காக ஸ்தோத்திரம். எழுதி கட்டப்போவதற்காக ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியாவை போன்ற ஊழியக்காரனோடு இந்த பிள்ளைகள் தோளோடு தோல் கொடுக்க போவதற்காக அதற்கான ஆயத்தங்களை நடத்துகிறோம். அது ஆரம்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே அவர் செய்த ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்த்திக் கொள்ளுங்கள். அந்த யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக வாலிபர் ஐக்கியத்தினர் மதிய உணவு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அனைவரும் தொடர்ந்து போகும்படி அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.